சரி இன்னைக்கு வந்து என்ன இன்ஆர்கானிக் ஆசிட் எடுத்து எனக்கு நம்ம என்ன எம்சிக்கு போறோம். முதலாம் கேள்வி பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது என்று உண்மையானது எடுத்துக்கலாம். உதாரணம் செய்யலாம். அது முதலாவிட வந்து அது ஆவர்த்தன அட்டவணையும் திருப்தியான தானம் எதனையும் கொண்டிருப்பதில்லை. சரி ஓகே திருப்தியான கொண்டிருக்காங்க. அது என்ன முதலாம் கூட்டமோ இல்லது பயனலாம் கூட்டமோ என்ற ஒரு நிலை இருக்கு. முதலாம் கூட்டம் பயனலாம் கூட்டத்துக்கு முதலாம் கூட்டம் எடுத்தோம்னா முதலாம் கூட்டம் எடுக்கிறதுக்கான சான்று என்ன எதிர்பார்க்கிறோம். ஐரசம் வந்து முதலாம் கூட்டம் இருக்கிற சான்று வந்து கொண்டு வந்த வலுவளவு வந்து கொண்டாடுறது வலுவளவு வந்து கொண்டாடுறது எதுக்கு முதலாம் கூட்டத்துக்கு கூட்டம் சான்று ஒன்று வந்து கொண்டு மெஜன்னா ஒட்சியேற்ற எண்ணம் கொண்டாடுறது. ரெண்டாவது கூட்டம் ஒன்றுக்கான ரெண்டாவது சான்று என்ன அது என்ன மின் ரசாயனத்தோட என்ன H ஐரசம் வந்து வலிமை என்ன உலோகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மின் ரசாயனத்தோட வந்து மின் ரசாயனத்தோட வந்து ஐரசம் என்ன முதலாம் கூட்ட உலோகங்களுக்கு இடையில இருக்கிறோடைய என்ன அதை என்ன முதலாம் கூட்டம் எடுக்கலாம். அது மூன்றாவது என்ன மூன்றாவது வந்து உருகிய NaCl அதாவது உருகிய NaCl மின்போக்கை வந்து கலர்ல வந்து அனோட் கலர்ல வந்து என்ன சோடியம் பெறப்படும். அதே மாதிரி HCl மின்போக்கைக்கு வந்தாங்க என்ன கலர்ல வந்து என்ன ஐதரசம் பெறப்படும். உருகிய NaCl வந்து மூன்றாவது வந்து உருகிய NaCl வந்து என்ன மெயின் பவுக்கும் போது கலர்ல வந்து என்ன சோடியம் பெறப்படும். அதே மாதிரி HCl மின் போகும்போது என்ன ஐதரசம் H2 வந்து பெறப்பட போகுது. சோ இந்த மூன்றும் என்ன கூட்டம் ஒன்றுக்கு ஐதரசம் என்ன சான்றா இருக்கு. அதே மாதிரி கூட்டம் என்ன பயனுக்கு எடுத்தோம்டா ஐதரசன் வந்து கூட்டம் பயனுக்கு எடுத்தோம்டா பயலாம் கூட்டத்துக்கு சான்றா என்ன ஒண்ணு சொல்லலாம். பயலாம் கூட்டத்துக்கு சான்றா என்ன சொல்லலாம். ஒண்ணு வந்து அலோகமா இருக்காடியா பயலாம் கூட்டம் அலோகம் தானே. சோ ஐதரசம் என்ன அலோகமா இருக்காடியா மற்ற என்ன ஈரண மூலக்கூறா ஈரண மூலக்கூறா என்ன H2. அடுத்த மூன்றாவது என்ன அது என்ன வலுவளவு ஒன்றா இருக்கும் ஒரு சைடு மைனஸ் உண்டாகும் வலுவளவு ஒன்றாகவும் வலுவளவு ஒன்றாகவும் என்பது என்ன மைனஸ் ஒன்றாக இருக்கிறது என்ன கூட்டம் பயலுக்கு ஒன்றெடுக்கலாம். அடுத்து என்ன அதே மாதிரி அங்க பார்த்தோம்னா உருகிய NaCl வந்து அனோட்ல வந்து என்ன Cl2 பெறப்படும். அனோட்ல வந்து Cl2 பெறப்படும். அதே மாதிரி உருகிய NaH சோடியம் ஹைட்ரேட் அத வந்து என்ன மின்போகைக்கு வந்து அங்க வந்து அனோட்ல H2 பெறப்படும். உருகிய NaCl என்ன மின்பகுப்புல வந்து அனோட்ல வந்து என்ன Cl2 வரும். அனோட்ல Cl2 உருகிய NaCl மின்பகுப்புல Cl2 வரும். அதே மாதிரி உருகிய NaH சோடியம் ஹைட்ரேட் இந்த மின்பகுப்புல அனோட்ல வந்து என்ன H2 வரப்போகுது. அனோட்ல வந்து H2 வரப்போகுது. சோ இது நாலு வந்து என்ன பயலாம் கூட்டத்துக்கு என்ன சான்றா இருக்கலாம். சோ அங்க என்ன கூட்டம் ஒன்றாகவும் இருக்கலாம் கூட்டம் பயனலாகவும் இருக்கலாம்ன்றதுக்கு என்ன ஒரு திருப்தியான நிலையும் ஐரசம் வந்து கொண்டிருக்காது. சரிதானே. இதான் முதலாம் விடைக்கான விளக்கம். அது ரெண்டாவது விடையை பார்த்தோம்னா அதன் அயனாக்க சக்தி கேரோலோகம் எதன் அயனாக்க சக்தியிலும் பார்க்க உயர்ந்தது. கேரோலோகம் எதன் அயனாக்க சக்தியிலும் பார்க்க உயர்ந்தது. அது இப்படிதான் மாறுபடுது. ஐதரசன் ஹீலியம் லித்தியம் இது என்ன உயர்வு தானே. ரெண்டாம் கூட்டம் என்ன சரியான கூட்டம். அடுத்த மூன்றாவது பார்த்தோம்னா அது எல்லா மூலகங்களையும் மிகவும் வலிமையான தாழ்த்துங்கருவியாகும். எல்லா மூலகங்களையும் மிக வலிமையான தாழ்த்துங்கிரியாகும். மின் ரசாயனத்தை பார்த்தோம்னா ஐதரசத்துக்கு மேல என்ன சோடியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கின்றோம். சோ அவைதான் வலிமையா தாழ்த்துங்கிரியா இருக்கு. மேலவோ தாழ்த்துங்கிரி உச்சத்துல மேல இருக்கு. சோ அவைதான் மேல தாழ்த்துங்கிரியா இருக்க போகுது.
ஐதரசனோட என்ன ஐதரசனோட மேல காணப்படுது. சோ அதால வந்து சிறந்த முதலாம் கூட்டம் ஆல்ரெடி சிறந்த தாழ்த்தும் கருவிகள். அதுக்குள்ள போவேன்னா தாழ்த்து மேல் கூடிக்கொண்டு சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் போவேன்னா கூடிக்கொண்டு போகும். சோ மூன்றாவது தவறானது. நாலாவது பார்த்தோம்னா அது எஸ் தொகுதியுள்ள உலோகங்களிலேயே அயன் ஐதரைடுகளை உருவாகும். அயன் ஐதரைடுகளை உருவாக்குகின்றது. இங்க என்ன பெர்லியன் தான் இந்த ஏன் எஸ் குழுக்கள் எல்லாம் என்ன ஐதரசனம் தாக்கி என்ன உலோக ஹைட்ரேட்டை உருவாக்கும். இங்க வந்து பெர்லியன் கவிழ்ந்த ஏனைய எஸ் குழுக்கள் எல்லாம் உலோக ஹைட்ரேட்டுகளை உருவாக்கும். உலோக ஹைட்ரேட் உருவாக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் NaH மற்ற என்ன KH கூட்டு என்ன பார்த்தா BaH2 கூட்டு என்ன BaH2 பெர்லியன் இந்த ஏனைய உலோக ஐதரைடுகளை உருவாக்கும். சரிதானே? இதான் நாலாவது காணல். சோ இஸ்தோயிர் உலோகங்களுடன் அயன் ஐதரைடுகளை உருவாக்கும். நாலாவது சரிதானே? அடுத்து அஞ்சாவது பார்த்தோம்னா லித்தியம் நைட்ரேட் வெப்பமாக்கப்படும் போது ஒரு அஞ்சாவது ஒரு கூட்டம் 3 அது 13ஆம் கூட்டம் 13 இறக்கம் கூட்டம் 17 வரை உள்ள ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் தரையில் இருக்கும் மூலங்களுடன் பங்கிட்டு வெளு ஹைட்ரேட்ஸை உருவாக்குகின்றார். பங்கிட்டு வெளு ஐதரைடுகளை உருவாக்குகின்றது. கூட்டம் 13 என்ன போரன் தொடங்க போது கூட்டம் 17 மட்டும் போக போகுது. அந்த என்ன பங்கிட்டு ஐதரைடு போகுது. பங்கிட்டு ஐதரைடுகளா பங்கிட்டு ஐதரைடு இருக்க போகுது. ஒன்று வந்து B2H6 இருக்கும். B2H6 அடுத்த இருக்க போகுது. அடுத்து வந்து என்ன CH4 அடுத்து வந்து என்ன CH4 அடுத்து என்ன இருக்க போகுது. அடுத்து வந்து NH3 இருக்கும். அடுத்து வந்து NH3 அடுத்து என்ன என்ன H2O காணப்படும். அடுத்து என்ன HS இருக்கும். சரி இதெல்லாம் என்ன பங்கிட்டு ஐதரைடுகள். அதாவது 5ஆம் கூட்டம் 13 இறக்கம் கூட்டம் 17 வரை உள்ள ஆவர்த்தன அட்டவணையின் 2ஆம் நிலையில் இருக்கும் மூலங்களுடன் பங்கிட்டு ஐதரைடுகளை உண்டாக்குகின்றது. சரிதானே? பங்கிடுகளை உண்டாக்குகின்றது. சரியான கூற்று. சோ விட எத்தனையாவது? முதலாவதுக்கு மூன்றாவது விட. அடுத்த 2ஆம் கேள்வி பார்த்தோம்னா லித்தியம் மூலகம் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது? லித்தியம் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது? முதலாவது லித்தியம் வழியிலிருந்து Li2O, LiN3 ஆகியவற்றை உண்டாக்குகின்றது. லித்தியம் என்ன லித்தியம் பிளஸ் தானே லித்தியம் ஓட்டுறதாக முடிஞ்சு Li2O உருவாக்கும். சரி அடுத்து Li3 LiN3 போட்டுருக்காங்க. Li3 தான் உருவாக்கும். என்ன N3 மைனஸ் எல்லாம் Li3 தானே. சோ Li3N தான் உருவாக்கும் தவிர LiN3 உருவாக்காது. Li3N தான் லித்தியம் நைட்ரைட். லித்தியம் நைட்ரைட் லித்தியம் நைட்ரைட். இங்க என்ன Li பிளஸ் ஆகும் N3 மைனஸ் ஆக இருக்கும். இது Li N3 என்ன லித்தியம் ஏசைட் தான் லித்தியம் என்ன LiN3 என்றது. இங்க வந்து லித்தியம் Li பிளஸ் ஆகும் N3 மைனஸ் ஆக இருக்கும். என்ன இப்படிதான் காணப்பட போகுது. சோ இதான் என்ன லித்தியம் ஏசைட். சரிதானே? இங்க முதலாவது லித்தியம் ஏசைட் இருக்காங்க. லித்தியம் நைட்ரேட் போயிடலாம். சோ முதலாவது என்ன தவறானது. 2ஆவது பார்த்தோம்னா என்ன லித்தியம் ஒரு திண்ம ஹைட்ரஜன் கார்பனேட் ஆகிய LiH ஹைட்ரஜன் கார்பனேட். சரிதானே?
ஹைட்ரோகார்பன் பார்த்தோம்னா எஸ் பிளாக்ல வந்து லித்தியம் தவிர மற்ற உலோகங்கள் எல்லாமே என்ன செய்யும், திண்ம நிலையில ஹைட்ரோகார்பன் உருவாக்கும். அப்ப லித்தியம் என்ன கெரசின் எல்லாம் உருவாக்கும். சோ அதான் ரெண்டாம் கூட்டுன்னா தவறான கூட்டு. லித்தியம் தவிர ஏனி உலோகம் கூட்டம் ஒன்றுல வந்து லித்தியம் தவிர ஏனி உலோகங்கள் திண்ம நிலையில வந்து ஹைட்ரஜன் கார்பனேட்டை உருவாக்கும். ஹைட்ரஜன் கார்பனேட்டை உருவாக்கும் திண்ம நிலையில. மற்ற லித்தியம் என்ன கெரஸ் எல்லாம் உருவாக்க போகுது. சோ என்ன ரெண்டாம் கூட்டு வந்து தவறானது. மூன்றாவது பார்த்தோம்னா ஏனைய கூட்டம் ஒன்றின் உலோகங்களில் பார்க்க நீருடன் லித்தியம் குறைந்த வலிமையுடன் தாக்க முடிகின்றது. சரியான கூற்று. ஏன்னு பார்த்தோம்னா கூட்டம் வழிய போக என்ன ஏர வந்து அதிகரிக்க போகுது. ஏர அதிகரிச்சு என்ன இடத்தின வந்து வேகமா இழக்கும். எப்பயும் உலோகங்கள் என்ன இடத்தின இழந்து ஒரு சீட்டப்பட்டு தான் தாக்க முடிய போகுது. சோ ஏர கூட என்ன வேகமா வந்து இலத்தினங்களை இழக்கும். எனக்கு கரைக்க வச்சு இந்த விஷயம் வந்து என்ன குறைஞ்சு போக போகுது. சோ இலத்தின இழக்கிறத வந்து வேகமா இருக்கும். அப்ப என்ன தாக்கம் கூடிக்கொள்வோம் கீழ் நோக்கி போகுது. சோ லித்தியம் மேல இருக்குல்லோ சோ தாக்கம் வந்து என்ன குறைவா காணப்பட போகுது. சரிதானே? மூன்றாவது என்ன சரியான கூற்று. நாலாவது பார்த்தோம்னா லித்தியம் கார்பனேட் வெப்பத்துக்கு உறுதியானது. லித்தியம் கார்பனேட் வெப்பத்துக்கு உறுதியானது. இங்கேயும் பார்த்தோம்னா லித்தியத்தை தவிர மிச்சம் கூட்டம் உள்ள லித்தியத்தை தவிர மிச்சம் இல்லாம கார்பனேட்டுக்கு உறுதியானது. அதாவது பிரிகை அடையாது. லித்தியம் கார்பனேட் பண்ணா என்ன ரெண்டு போல பிரிகை அடையும். LiTCO3 உருவாக்கும். சரிதானே? லித்தியம் கார்பனேட் பண்ணதான் பிரிகை அடையும். சோ இங்க கார்பன் உறுதியானது தவறானது. லித்தியம் தவிர மிச்சம் இல்லைன்னா கார்பனேட்டுக்கு உறுதியா இருக்கும். அடுத்த அஞ்சாவதுண்டா லித்தியம் நைட்ரேட் வெப்பமாக்கப்படும் போது ஒரே வாயுவாக O2 தரும். ஒரே வாயுவாக O2 தரப்போன்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க என்ன லித்தியம் மட்டும்தான் மாறி வரப்போகுது. சோடியம் எல்லாம் என்ன சோடியம் பிரிஞ்சு என்ன Na3 பிரிஞ்சு NaNO2 என்ன O2 பெறும். Na3 பிரிஞ்சு Na2 O2 பெறும். சோடியத்தை பார்த்தோம்னா NaNO2 என்ன O2 வாயும் வரப்போகுது. இது லித்தியம் லித்தியம் நைட்ரேட் LaNO3 பிரிஞ்சு என்ன Li2O NO2 என்ன O2 பெறும். Li2O NO2 O2 பெறும். இங்க என்ன சொல்றாங்க ஒரே ஒரு வாயு O2 தானே இங்க NO2 பெறுது. சோ அதால என்ன அஞ்சாவது விடையும் தவறானது. சோ ரெண்டாவது விட எத்தனையாவது ரெண்டாவது விட வந்து மூன்றாவது விட. ரெண்டாவது விட மூன்றாவது விட. சரிதானே? அடுத்த மூன்றாவது பார்த்தோம்னா லித்தியம் அதன் சேர்வைகளினதும் ரசாயனம் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் தவறானது. லித்தியம் பின்வரும் சேர்வைகள் ரசாயனம் பற்றி லித்தியனதும் அதன் சேர்வைகளினதும் ரசாயனம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் தவறானது இது. முதலாவது சொல்லுவான் லித்தியமானது ஒட்சிஜன் தாக்கம் முடிஞ்சு Li2O தரும். லித்தியமானது ஒட்சிஜன் தாக்கம் முடிஞ்சு Li2O தரும். இங்க பார்த்தோம்னா சரிதானே லித்தியமான Li2O தரப்போகுது. இங்க வந்து என்ன பெராக்சைடு தரப்போகுது. லித்தியம் தவிர மிச்ச கூட்டம் ஒன்றும் பேரியம் தரும். பெராக்சைடு வந்து என்ன லித்தியத்தை தவிர ஏனைய கூட்டம் ஒன்றும் பிளஸ் என்ன பேரியம் தரும். சூப்பர் ஆக்சைடு என்ன ருபீடியம் சீசியம் எல்லாம் தரப்போகுது. சூப்பர் ஆக்சைடு என்ன பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் தரும். பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் எல்லாம் என்ன சூப்பர் ஆக்சைடு தரும். சூப்பர் ஆக்சைடு அவை வந்து தரப்போயிடும். சரிதானே? சூப்பர் ஆக்சைடு தரப்போயிடும். சோ கூட்டம் முதலாம் கூட்டம் என்ன சரியான கூட்டம் Li2O சரியானது. இரண்டாவது பார்த்தோம்னா என்ன முதலாம் கூட்ட உலோகங்கள் உயர் உருவு நிலையை கொண்டது லித்தியமாகும். உயர் உருவு நிலையை கொண்டது லித்தியமாகும். சோ என்ன அதுவும் சரியான கூட்டு தானே. உயர் உருவு நிலையை கொண்டது என்ன ஆக குறைவா இருக்கும். சோ உருவு நிலை என்ன குறுக சக்தி வந்து கூட இருக்கும். அதை பிரிச்செடுக்கிறதுக்காக சோ உயர்வா இருக்கும். ரெண்டாவது சரியானது. மூன்றாவது சொல்லிக்கான் LiOH மூலத்தன்மை NOH சோடியம் ஹைட்ராக்சைடு மூலத்தன்மையோட குறைந்தது ஆகும். LiOH இந்த மூலத்தன்மை வந்து LiOH லித்தியம் ஹைட்ராக்சைடு மூலத்தன்மை வந்து என்ன NaOH இந்த மூலத்தன்மையோட குறைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சரியான கூட்டு தானே. ஏன்னு பார்த்தோம்னா NaOH பாவம் NaOH சரிதானே. இதுக்கும் அடுத்த LiOH. என்ன மின்னத வித்தியாசம் பார்ப்போம். என்னைக்கு எவ்வளவு சைவரசம் 9 ஓக்கு 3.5 ஐரசம் 2.1. அதே மாதிரி லித்தியத்துக்கு பார்த்தோம்னா லித்தியத்துக்கு எவ்வளவு சைவரசம் 8
சைவரசம் 8 3.5 2 கொண்டே இருக்க போதும் ஹைட்ரஜனுக்கு. சரி, இப்போ வந்து வித்தியாசத்தை பார்ப்போம். இங்க பார்த்தோம்னா Na+OH இருக்கும். அதுனா லித்தியம்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தோம்னா உடனே என்ன சைவரசம் 8 ஆக்சிஜனுக்கு என்ன 3.5 அது ஹைட்ரஜனுக்கு என்ன 2.1. சோ இதுல பார்த்தோம்னா எதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ்ல என்ன உயர் முனையத்துல என்ன இங்க காணப்பட போகுது. அதாவது சரிடா, இத பார்த்தோம்னா இதுக்கும் இடையிலான மின்னழுத்த வித்தியாசமும் இதுக்கும் மின்னழுத்த வித்தியாசம் எது கூடவா இருக்கு? வித்தியாசம் என்ன? NAக்கும் NaOக்கும் OH வித்தியாசம் கூட NaO தான் வித்தியாசம் மின்னழுத்த வித்தியாசம் கூடவா இருக்கு. சோ என்ன இதுக்குள்ள என்ன உயர் முனைவாக்கம் வந்து கீழே போகுது. உயர் முனைவாக்கம் என்ன NAக்கு முகம் நேர போகுது. அப்படி நிகழ்றபடியே தான் என்ன உடனே வந்து அப்படி நிகழ்றபடியே தான் உடனே வந்து நீர்ல கரையைக்கு Na+ ஆகும் OH- ஆகும் என்ன பிரிய அறை. அடுத்த பார்த்தோம்னா KOH பார்த்தோம்னா கேக்கும் மோக்கும் இடையிலான மின்னழுத்த வித்தியாசமோ இல்ல ஓக்கும் எச்சுக்கும் மின்னழுத்த வித்தியாசம் கூட கேக்கும் மோக்கு தான் மின்னழுத்த வித்தியாசம் கூட இருக்கு. சோ அங்கேயும் என்ன நீர் மின்னழுத்த வித்தியாசம் கேக்கும் மோக்கு கூட தானே நீர் கரைசல வந்து K+ ஆகும் OH- ஆகும் பிரிய அறை. சோ இங்க என்ன KOH தான் கூட இருக்க போகுது மின்னழுத்த வித்தியாசம். சரிதானே? அப்படி பார்த்தோம்னா என்ன அடுத்து என்ன லித்தியத்துக்கும் இதுதானே Liக்கும் OH-க்கும் சரிதானே? என்னைக்கு மேல லித்தியம் இருக்கு சரிதானே? அப்ப KOH-க்கு தான் கூடவே இருக்கு. சோ இங்க என்ன NaOH-க்கு மேல எழுதிருக்காங்க. சோ NaOH தான் கூட LiOH-ஓட. சோ அத சொல்லிருக்காங்க LiOH மூலத்தன்மை NaOH-இன் மூலத்தன்மை விட குறைந்ததாகும். சரியான கூற்று. சோ விட என்ன மூன்றாவது சரியானது. தவறானதானே? இந்த நாலாவது வரும். முதலாம் கூட்டு கார்பனேட்டுகள் மிக குறைந்த வெப்ப உறுதி தன்மை கொண்டது LiTCO3 ஆகும். மிக குறைந்த வெப்ப உறுதி சரிதானே? முன்னுக்கே அந்த வெப்ப உறுதி பத்தி கூட்டம் உள்ள வந்து என்ன இது தவிர மிச்சம் ஒன்றுமே என்ன வெப்ப உறுதியான பிரிக்க அடையாது. லித்தியம் கார்பனேட் தான் பிரிக்க அடையும் சரிதானே? அப்படி பார்த்தோம்னா என்ன நாலாவது வந்து சரியானது. மிக குறைந்த வெப்ப உறுதி. சோ வேகமா பிரியும் லித்தியம் கார்பனேட் வந்து. அஞ்சாவது வந்தா LiCl சுவாலை சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது நீர் நிறத்தை தருகின்றது. தவறான விடை. கிரிம்சன் சிவப்பு என்ன இப்ப புதிய ரிசோர்ஸ் புக் என்ன கிரிம்சன் சிவப்பு சொல்லியிருக்காங்க. என்ன விட வந்து மூன்றாவதுக்கு 5வது விட நிறம் வந்து தவறாப்புடைய விட வந்து 5வது விட 3வது. 4ஆம் கேள்வி பார்த்தோம்னா பின்வருவற்றில் எது பென்சன் சுவாலைக்கு பச்சை நிறத்தை தரும்? பின்வரும் எது பென்சன் சுவாலைக்கு பச்சை நிறத்தை தரும்? முதலாவது என்ன பேரியம் உப்பு, அது என்ன பொன் மஞ்சள் இல்ல வெண்மஞ்சள். சாரி வெண்மஞ்சள். பேரியம் உப்பு வந்து வெண்மஞ்சள். அடுத்து என்ன அடுத்து வந்து என்ன பொட்டாசியம். பொட்டாசியம் என்ன சிவப்பு ஊதா. பொட்டாசியம் வந்து சிவப்பு ஊதா இருக்க போகுது. அடுத்த பேரியம். பேரியம் வந்து என்ன சாரி முதலாவது வந்து சோடியம் உப்பு. சோடியம் உப்பு தான் மஞ்சளா இருக்க போகுது. பொட்டாசியம் சிவப்பு ஊதா. அடுத்து என்ன பேரியம். பேரியம் முதல் வந்து ஆப்பிள் பச்சை என்றது. பேரியத்தை முதல் வந்து ஆப்பிள் பச்சை என்றது. இப்ப என்ன மஞ்சள் பச்சை. இப்ப வந்து பேரியம் வந்து என்ன மஞ்சள் பச்சை. இது பொன் மஞ்சள். சாரி பேரியம் வந்து சோடியம் வந்து பொன் மஞ்சள் ஆப்பிள் பச்சை. அடுத்து என்ன கால்சியம் உப்பு. கால்சியம் என்ன முதல் வந்து கால்சியத்துன்னு சொல்றது செங்கடி ஜியோ பண்ணுவோம். அதாவது பிரிக் ரெட்ன்றது செங்கடி ஜியோ பண்றது. கால்சியத்தை வந்து செங்கடி ஜியோ பண்றது. ஆனா இப்ப புது ரிசோர்ஸ் படி என்ன செம்மஞ்சள் சிவப்பு. புது ரிசோர்ஸ் படி கால்சியம் வந்து செம்மஞ்சள் சிவப்பு. கால்சியம் வந்து
செம்மஞ்சள் சிவப்பு. விட எத்தனையாவது? குரோமியம் என்ன? சிவப்பூதா இருக்க போகுது. குரோமியம் வந்து சிவப்பூதா. நாலாவது விட எத்தனையாவது? பச்சை தானே. பச்சை என்ன? மஞ்சள் பச்சை. விட வந்து பேரியம். நாலாவதுக்கு மூன்றாவது விட. அடுத்து அஞ்சாவது சுவாலை பரிசோதனையில் கடுஞ்சின்னம் எது காட்டுகிறது? கடுஞ்சின்னம் என்ன? லித்தியம் உப்பு. சொன்னாங்க தானே. சோ லித்தியம் உப்பு. விட எத்தனையாவது? அஞ்சாவது விட வந்து லித்தியம். நாலாவது விட. அஞ்சாவது விட வந்து நாலாவது. குரோமியம் என்ன?